அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். ஜோதிபீடத்தில் பல மாதிரியான வீடியோக்களை கடந்த 10 வருஷமாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. ஜோதிபீடம் வீடியோஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்குறவங்க ரொம்ப பேர், வீடியோ வரலனா ஏன் குறித்து இன்னும் வரலன்னு கேட்குறவங்க ரொம்ப பேர். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மத்தியில் இப்போ நான் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னா, என்னுடைய சிஷ்யர்கள் உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. அந்த 2500க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை நான் உலகத்துக்கு மத்தியில் வெளிக்கொண்டு வர போகிறேன். எப்படி கொண்டு வர போகிறேன்னா, அதில் திறமையானவர்கள் 2500 பேரில் திறமையானவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்களை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்காக காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதன்படி இன்றைக்கி நான் என் சிஷ்யராக தேர்ந்தெடுத்து முதல் வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறது திரு சுனில்குமார் அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கார். இவங்க குடும்பமே ஜாதகம் பார்க்குற குடும்பம். ஜாதகம் இவர் என்கிட்ட கற்றுக்கல, நான் ஜாதகம் கற்றுக் கொடுக்குறதில்ல, கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் ஜாதகத்தை படிக்கலை. எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மாந்திரிகத்துக்கு என்ன தேவையோ அதான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் இவர் ஜாதகம் பார்க்குறவர். ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் குடித்தா தெளிவாக கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர். எந்த அளவுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும்னா, என்னுடைய 2500 மாணவர்களில் ஒரு கணிப்பு அப்படின்னா இவரை மட்டும் தான் நான் கொடுப்பேன். எப்பா இது கொஞ்சம் கணிச்சு சொல்லுப்பா, யாரோ கொடுத்துருக்காங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுப்பா, எனக்கு டைம் இல்லை பார்க்குறதுக்கு, எனக்கு கணிக்க தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நேரம் இல்லாத பொழுது இவர்கிட்ட தான் கொடுப்பேன், கணிச்சு சொல்லுப்பான்னு. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு 100% துல்லியமாக இருக்கும். அவரை தான் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். அவர்கிட்ட சில ஜாதகங்களை நேரடியாக பார்த்து இது ஒரு பாட்டாக வீடியோஸை போட்டு அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை பார்த்து பண்ண போகிறோம். இது லைவ் வீடியோ இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ தான் போல இருக்குன்னு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுங்க. லைவ் வீடியோ கிடையாது, அதேமாதிரி ஃப்ரீ வீடியோ கிடையாது. ஃப்ரீயாக பார்க்கவும் முடியாது. ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ நேரத்தை செலவழித்து ஒரு வழக்கறிஞரோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நபரோ மக்களுக்காக பார்க்கணுன்னா சும்மா பார்க்க முடியாது. அதுக்கான ஒரு தட்சணை, ஒரு சர்வீஸாக நம்ம சர்வீஸ் மோட்டோவோடு அது பண்ணாலுமே ஒரு தட்சணை இல்லாமல் பண்ண முடியாது. தட்சணை இல்லாமல் பண்ணும்போது அதுக்கான ஈர்ப்பும் வராது, பண்ணியாகணுன்ற கட்டாயமும் வராது. தட்சணையோடு பண்ணும்போது கொடுத்துருக்காங்கப்பா, அவங்க கரெக்டாக பதில் சொல்லணும்ப்பான்னு தோணும். அந்த மாதிரி குழந்தைபட்ச தட்சணையோடு இதை பார்த்துட்ருக்கோம். தட்சணை விவரங்கள் கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள். தட்சணையோடு தான் பார்க்குறோம், இதுதான் விஷயம். சரி, முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். அந்த ஜாதகதாரருக்கு ஃபோன் பண்ணுறேன். வணக்கம். வணக்கம் குருஜி. சரி, உங்களுடைய ஜாதகத்தை வச்சு என்னுடைய சிஷ்யர் ஜோசியர் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிருக்காரு. முதல்ல அவர்கிட்ட ஜோசியம் பார்த்துருங்க, இங்கே தான் இருக்காரு. சரிங்க குருஜி. அதுக்கப்புறம் நான் பிரசன்னம் பார்க்குறேன். சரிங்க குருஜி. ஒரு நிமிஷம். வணக்கம்யா. வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி நட்சத்திரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க பிறந்திருக்கிறது விசாக நட்சத்திரம், துலா ராசி, கும்ப லக்னத்துல பிறந்திருக்கீங்க. சரிங்களா? நல்ல நட்சத்திரம், ராசி, லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஆரம்ப காலத்துல குரு மகாதசையில பிறந்திருக்கீங்க. இந்த குரு தசைன்றது உங்களுக்கு 7 வயசு 4 மாசம் 29 நாள் வரைக்கும் இருந்திருக்கீங்க. சரிங்களா? இந்த குரு தசைன்றது ஒரு சுமார்பட்ட தசை. சரிங்களா? இது குழந்தையா இருந்த தசை. இது பெரிய அளவுல உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. அதன் பிறகு வந்தது சனி மகாதசை 2017 வரைக்கும். இந்த 1998 இருந்து 2017 வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலுமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகவே நடந்திருக்கும். ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப ஸ்லோவாகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கரெக்டாக நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகிற வயசா? சரிங்க. அது மிகப்பெரிய அடி வாங்கியாச்சுங்க. அதுதான், அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு போயாச்சு. இப்போ தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடியது உங்களுக்கு புதன் மகாதசை நடந்துட்டு இருக்கீங்க. 2017 இருந்து 2019 வரைக்கும் படாத கஷ்டம் படாத நஷ்டம் தன்னறியாத மோச நாசங்களை நடத்தியிருக்கோங்கய்யா. எதனாலனா புதன் மகாதசை சுய புத்தி பாதிச்சிருக்கும். மெயினாக இந்த தாய்மாமன் வழியிலையும், அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும், பேங்க்கு டாக்குமெண்டேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்துச்சுங்களா? ஆமாங்கய்யா. கடன் அதாவது உச்சபட்சத்துக்கு போயிடுச்சுங்க. என்னால சமாளிக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. சரிங்க. ஏன்னா இந்த புதன் தசை உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இது 2034 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? புதன் தசை ஒரு சைடு இருந்தாலும்
பிறந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்திருக்கிறது துலா ராசியில் பிறந்திருக்கீங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருந்தாலுமே, இதுக்கு முன்னாடி நடந்த நேரங்கள் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. அஷ்டமத்து குரு, அஷ்டமே வாலி ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாலின்றவர் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த ராஜாவே 8ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது தன்னோட ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம், ஏதாவது பண்ணிக்கலான்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாராம். அது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கும் ஏற்பட்டுதுங்களா? இங்கே இருக்கு, நான் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது போயிடலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். எனக்கு அதுதான் அந்த பண கஷ்டங்கிறதுனாலதான். ஆமா, அந்த நாட்டெல்லாம் அதிகமா வர்றதுதான். சரிங்க. பேசாம வெளிநாடு போயிடலாமான்னு தோணும். இல்லாட்டா இது இது நீங்க கேக்குறது வந்து நார்மல் லைஃப்ல அப்படிதான் இருக்கு. எப்படின்னா, இது கட்ட முடியலையே போல பண கஷ்டமா இருக்கே, என்னடா வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கே, பேசாம இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுட்டு முடிச்சிடலாமா, இல்ல எங்கிட்டாவது கிளம்பி போயிடலாமான்னா கமிட்மெண்ட் விட்டுட்டு போக முடியாது. கமிட்மெண்ட்லாம் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது பண்ணணும் வைக்கணும், அந்த கமிட்மெண்ட் தான். சரிங்க. அதாவது நான் கேட்டது எப்படின்னா, புதன் தசையில உங்களுக்கு கடன் ஆயிருச்சு. நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயமோ டாக்குமெண்டேஷனோ இது பிரச்சனையினால தோன்றது ஒண்ணு. இந்த போன வருஷம், இந்த மே மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததான்னு கேட்குறேன். ஆமாங்க, எப்பவுமே அதிகமா இருக்கிறதுனாலதான் என்னால இதுதான் அதுதான் கரெக்டா சொல்ல முடியுது. எப்பவுமே அப்படிதான் இருக்கு. போன வருஷம்னா கடன் வந்து கடன் தான் சார் மெயினான அடி. கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி வந்து ரொம்ப உச்சத்துக்கு போனது வந்து இந்த மாசம் தான். இந்த கடந்த ஒரு 4 மாசமா தான் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டுங்களா? ரொம்ப செலவுகளும் அதிகமா வந்திருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு செலவுகள்ன்றது சின்ன அளவுல இல்லாம பிரம்மாண்ட அளவுக்கு தான் இருக்கும். செலவுனாலே சின்னதாலாம் இருக்காது. பெரிய பெரிய அளவுல செலவுகள் விரயங்கள் அதிகம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசம்ன்றது துலா ராசிக்காரங்களுக்கு ஆகாத மாசம். இதுவும் அதிகப்படியான விரயங்களை கொடுக்கக்கூடிய மாசம் தான் உங்களுக்கு. அதனால புரட்டாசி மாசம் பாதிப்பு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு துலா ராசி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், அதுக்கப்புறம் இந்த பங்குனி மாதம்லாம் ஆகாத மாதங்கள் தான். சரிங்களா? இது ஒளி இழந்த மாதங்கள்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளி உங்களுடைய ராசிக்கு கிடைக்காத மாதங்களாக இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல சூரிய பகவான் போய் மறையும் போது ஒரு விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் விசேஷமானதாக தான் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓடி போனவங்களுக்கு 9ஆம் இடத்து குரு போனதத்தனையும் திரும்பி வரக்கூடிய பாக்கியம், செல்வாக்கு, செழிப்புத்தன்மை, படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்பவே முயற்சி பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து ஸ்திர ராசியில் பிறந்திருக்கீங்க. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சுன்னா இதுவே எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு அதிலே இருப்பீங்க. அது இறங்கினாலும் உங்களுக்கு இதுவாக இருக்கும். அது ஏறுமான்றது ஒரு டவுட் இருந்தாலுமே இறங்குச்சுன்னா என் கம்ஃபர்ட் ஜோன் போதே அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவாக தானே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால. சரிங்களா? அதனால இப்போ இந்த டைமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி அது போன்ற பாதிப்பு இல்லை அஷ்டமத்து சனியோ சனி பகவானால எந்த விதமான பாதிப்போ கெடுதல் மிஷ்டங்களோ தோஷங்களோ கிடையாது. ஆனால் இன்னும் 1 வருஷ காலத்துக்கு பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனைகள் வரும். கொடுத்த பணம் கண்டிப்பாக வராது. ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்துக்கு மேலாம் வெறுப்பு ஏற்பட்டுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. அது உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து சரிங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த குரு கேது வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வந்து நான் நம்பின ஆன்மீகம் என்னை கைவிட்டுருச்சே இந்த ஒரு தாட் இருக்குங்களா? சரிங்க. இது போன்ற அமைப்புலாம் ஏற்படும். தொடர்ந்து பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பைரவர் வழிபாடும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை நாளில் நெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா. சரிங்களா? மாசத்துல ஒரு நாள் வளர்ப்பிறையில வரக்கூடிய வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு நெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. முடிஞ்ச அளவு குரு வரையா பண்றதே இன்னமும் ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பைரவர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. வேற எது சம்மந்தப்பட்டாவது உங்களுக்கு கேட்கணுங்களா? இப்ப எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த வருடங்கள், அந்த திசை. ஆமாங்க. அதாவது குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்ப புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டரான திசைனா கொஞ்சம் அந்த புதன் திசை, அப்புறம் ஒரு சில திசைகள் சொல்றாங்க முடியும். புதன் திசையிலேயே எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருந்தா இப்ப எனக்கு ஒரு 41 வயசுக்கு மேல அடுத்து கேது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஜாதக நோட்டு இன்னைக்கு பார்க்கும் போது அதுல அதான் போட்டிருந்தாங்க. சரிங்க. இப்ப
கேது திசை, அடுத்து இப்படியே வந்து புதன் திசையே எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. சனி திசையே இப்பதான் நான் கடந்து வந்து புதன் திசை போயிருக்கேன். அப்ப பார்க்கும் போதே புரியுது, ஆரம்பத்துல அந்த சனி திசை நடக்கும் போதெல்லாம் எதுவுமே சக்சஸ் கிடையாது. வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு வந்துட்டேன். வேலை, ஒரு நிரந்தர வேலை இல்ல, படிப்பு டிப்ளமோடே முடிஞ்சு போச்சு, மேற்கொண்டு படிக்கல, ஒரு சரியான ஒரு வழிமுறை இல்லாம இருக்கும்போது வித்தியாசம் தெரியுது. இந்த புதன் திசையில நான் ஒரு கார் வாங்கி ஓட்டி, அதாவது ஃபீல்டே இல்லாம என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது ஒரு வேலைன்னு ஒண்ணு அமைச்சு ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி ரொட்டேஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இதுல இப்ப இருக்கிறது வந்து பெரிய அளவுல கடன் பிரச்சனையா இருக்குன்னு வைங்களேன். புதன் திசையே தான் ஓரளவு பரவாயில்லாம இருக்குன்னா, இதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அடுத்து கேது திசை வரப்போகுது அடுத்த 10 வருஷங்கள். ஆக்சுவலா உங்களுக்கு இந்த ராசிக்கு என்னதான் பண்றது, விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. விடிவு காலம் நான் சொல்றேங்க ஐயா, விடிவு காலம் இல்லாமலாம் மனுஷன் யாரையும் படைக்க மாட்டாங்க. விடிவு காலம் நான் சொல்றேன், அது இருக்கட்டும். முதல்ல இது முடியுங்க, நான் அப்புறம் இது சொல்யூஷன் நாங்க சொல்றோம். சரிங்க ஐயா, நீங்க அந்த புதன் தசை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து புதன் தசைன்றது 5க்கும் 8க்கும் அதிகாரப்பட்டவன் தான் இந்த புதன் பகவான். இந்த உங்களுக்கு நான் சொன்ன டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2017 இருந்து 19 வரைக்கும் சுய புத்தி, எல்லா தசைகள்லயுமே சுய புத்தின்றது பாதிக்கும். அப்போ படாத கஷ்ட நஷ்டம், அதாவது அவர் என்னென்ன பாதிப்பெல்லாம் அவரால் கொடுக்க முடியுமோ அவருடைய காரகத்துவத்துக்கு உட்பட்டு இந்த தாய்மாமன் வழியிலையோ அல்லது இந்த சொந்த பந்தங்கள் வழியிலையோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேங்கிங் சம்பந்தப்பட்ட இது டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே புதன் பகவானோட காரகத்துல வர்றதுனால இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு ஒரு ஒரு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும். அதன் பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19க்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்களே நான் கார் வாங்கினேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது காரணம் என்னன்னா, உங்களுடைய லக்னாதிபதி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்தாலுமே அவரும் விரையாதிபதியாகவும் வராரு. சரிங்களா? அப்போ ஒரு பணம் வந்துச்சுன்னா இதை வேற என்ன பண்ணலான்னு வேற எதுலையாவது போட்டு அதுல ஏதோ ஒன்று மாட்டக்கூடிய சூழ்நிலையோ, நீ கையில வந்து வச்சுக்க மாட்டீங்க, காசை வந்துச்சுன்னா இதை இதில் போடலாமா அதில் போடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகளை கொடுத்து போட வச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதிக்கு உண்டான வேலையை புதன் பகவான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்குடைய வேலையை பார்த்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எடுக்க ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ உச்சபட்ச பிரச்சனையே வந்து இந்த கடன் தொல்லையினால் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடன் தொல்லை தீர்றதுக்காக உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஒருத்தருக்கு ஒரு ஜாதக அமைப்புக்கு ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ற கோயில், உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு இந்த கடன், பகை, நோய் இது 3 விஷயமும் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன், பகை, நோயால் உண்டான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு சரியாயிட்டே வரும். ஒரு தடவையில் பலன் எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையிலேருந்து 5 தடவையாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லை ரொம்ப சான்ஸ் இருந்துச்சுன்னா மாசம் கூட போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடனால் வரக்கூடிய பிரச்சனையும் நோயினால் வரக்கூடிய பிரச்சனையும் சுற்றி இருக்க பகையினால் வரக்கூடிய, ஏன்னா இந்த டைமில் பகைகள் அதிகமாக உருவாகும், இந்த பகையினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகிறது உங்களுக்கே தெரியுங்கய்யா. சரிங்களா? சரிங்க. ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அங்கேயே இருக்காங்க, அம்பாள் அங்கே சாமியோட. ஆமாம், அங்கேயே பர்வதாம்பிகை இருக்காங்க, பர்வதவர்தினி தாயார் இருக்காங்க. எல்லா சிவன் கோயிலே பார்வதி தேவி இருப்பாங்கல்ல, அங்க அவங்க பேரு பர்வதவர்தினி தாயார். உங்களுக்கு அதிகபட்சம் பிரச்சனை கடன்னால இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதை சம்பந்தப்பட்டு தவிர, கடன், பகை, நோய் சம்பந்தப்பட்ட தவிர, அந்த பிரச்சனைகள் தவிர வேற எந்த விஷயத்த பத்தியும் அங்க வேண்டாதீங்க. அது அங்க பலன் தராது. உங்களுக்கு அதை தீர்த்து வைக்கக்கூடிய இதுவே வந்து ராமேஸ்வரத்துல கடனும் பகையும் நோயும் மட்டும்தான். சரிங்களா? அது மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. வேற ஏதாவது டவுட், சந்தேகம் இருக்குங்களா? பாக்குறேன் நான் இப்போ உங்களுக்கு. அதாவது முதல்ல ஒரு ஜோசியர் சொன்னதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்றேன். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கும்ப லக்னம். பிறந்தப்போ 7 வருஷம் குரு தசையில் இருந்திருக்குது. 7 வருஷம் 4 மாதம் 29 நாள். அதுக்கப்புறம் சனி மகா தசை ஆரம்பிச்சிருக்கு 2017 வரைக்கும். இந்த 2017 வரைக்கும் ஸ்லோ மோஷன், எல்லாமே ஸ்லோ மோஷன்லேயே போயிருக்குது. அதுக்கப்புறமா புதன் மகாதேச ஆரம்பிச்சிருக்கு 2017-19. எல்லாமே எந்த விஷயன்றது குறிப்பிட்டு இல்லை, எல்லா விஷயமும் உங்களுக்கு பின் இழுக்கா ஏற்பட்டுருக்குது. நீங்கள் 4 படி முன்னாடி வச்சிங்கன்னா 8 படி பின்னாடி இழுத்துருக்கோம். அந்த மாதிரி நடந்திருக்குது.
அந்த சமயத்துல அவர் கேக்குறது என்னன்னா, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டாரு. தாய்மாமன் கிடையாதுங்க, அதனால தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா கடன் தான். கடன் பேங்க்லயும் இருக்கு இல்லையா? பேர்ல லோனே இல்லாம இருந்தது, என் பேர்ல 12 லட்சம் ரூபாய் லோன் இருக்கிற அளவுக்கு ஏறி போச்சு. புரியுது. இப்போ அடுத்தது அவர் எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு தோணிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க. நாங்க என்னதான் எங்க சிரிச்சு பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தாலுமே எங்களுக்கு நாங்க என்னதான் சிரிச்சு பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கலாமே, எங்களுக்கும் அனுதாபங்கள் உண்டு. நாங்க ஒருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் இங்க உக்காந்துருக்கோம். சரியா? நாங்களும் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் முதல் அதிகமான செலவு. இப்போ புரட்டாசி மாதம், ஏன்னா இதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா தான் அதுக்கு இது சொல்யூஷன் நம்ம கொண்டு வர முடியும். புரட்டாசி மாசத்துக்கு அப்புறம் அதிகமான செலவு இருக்குதா? நீங்க எதைப்படி நடக்கிறீங்கன்னு பாக்கணும். ஜாதகப்படி தான் நடக்கிறீங்களா இல்ல நியூமராலஜி படி நடக்கிறீங்களான்னு பாக்கணும். அதனால கேட்கறேன். செலவு இருக்குங்க. இருக்கு. அப்ப அது கரெக்டான, அதாவது நான் கார் தான் ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு டாக்ஸி டிரைவர். சரியான வருமான குறைவு ஏற்படும் போது எனக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு பணத்தை வாங்கி இன்னொரு இடத்துல போடுறது. அப்புறம் வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா, எங்க தங்கச்சிக்கு வந்து என்ன வயசு ஆகுது? எனக்கு 35 ஆயிடுச்சுங்கய்யா. 35. திருமணம் ஆகல, அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ஜோசியர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். லக்னாதிபதி வந்து சனி பகவான், அதனால வந்து கொஞ்சம் எல்லாம் இப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அதையே நீங்க சரிப்படுத்திக்கணும்னா 2ஆம் கட்ட தொழில வந்து ஈடுபடுறது நல்லது. 2ஆம் கட்ட தொழில்னா நான் ஏதோ சட்டவிரோதமா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு சட்ட விரோதமான இருந்தது எல்லாமே சட்டத்துக்கு ரீதியா நல்லதுன்ற விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு. இப்ப கேரளாவுக்கு போனீங்கன்னா லாட்ரி நல்லதுதான், கெட்டது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல அது கெட்டது. ஆமா. ஆனா கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா ஒயின் ஷாப்பு, பாரு எல்லாமே பிரைவேட்ல வைக்கலாம். ஆனா தமிழ்நாடுல இது கர்நாடகால, தமிழ்நாடு வந்தீங்கன்னா அது பேண்டு. அந்த மாதிரி லக்கிட்டானா அதுக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கிறவங்க. அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது. எதா இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் கிடைக்கணும். இல்ல நான் முடிச்சிடுறேன். எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்கே தெரிஞ்சதான். நீங்க இவ்வளவு வருஷம் இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. 35 வயசு வரைக்கும் இப்ப எங்களை தேடி வந்திருக்க மாட்டீங்க. அதனால நான் முடிச்சிடறேன் முதல்ல. பெங்களூரு, கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க வைன்ஸும் பார் எல்லாம் லீகல். இதுவே பாண்டிச்சேரி போனீங்கன்னா அது இன்னும் பெங்களூரை விட அதிகமான லீகல், கர்நாடகா விட அதிகமான லீகல் பெங்களூர்ல. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது லாட்ரி உங்களை வாங்க சொல்லல, நான் லக்கி டிரா விழுறதுக்கு நடத்த சொல்றேன். பாரு போய் உக்காந்து குடிக்க சொல்லல, லக்கு வேணும்ன்றதுக்காக. நீங்க நடத்தணும், காசு பார்க்கணும் அதுல. அல்லது அதெல்லாம் பண்ண முடியாட்டியும் நீங்க கார் ஓட்டுறதுக்கு பதிலா ஜல்லி, ரோபோ சாண்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே கூட ஒரு காலத்துல வந்து சட்டத்துக்கு எதிரான தொழில் தமிழ்நாட்டிலேயே. இப்போ அதெல்லாம் லீகல் பண்ணிட்டாங்க. இப்ப மணலே கூட ஒரு காலத்துல சட்டத்துக்கு எதிராக இருந்துச்சு, அப்புறம் லீகல் பண்ணாங்க, அப்புறம் மறுபடியும் சட்டத்துக்கு எதிராச்சு. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு மனசு இருக்கு, எது லீகல் எது இல்லீகல் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது 2ஆம் கட்ட தொழிலா இருக்கணும். ஆமா, 2ஆம் கட்டத்துல இருக்கணும். அதுல தொட்டாதான். ஆமா, ரொம்ப மோசமா இல்லாம அதுல போய் விழா. ரொம்ப மோசமா போனீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால அதையும் ரொம்ப மோசமா போயிடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி இப்ப பட்டாசு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப லீகல் தான் பட்டாசு. ஆனா 1 ரூபா போட 2 ரூபாய் லாபம். அது பட்டாசு எடுத்தீங்கன்னா அவள் 1 ரூபா போட 2 ரூபாய் லாபம். இப்ப இந்த வருஷம் என்ன பண்ணுவான், ஒரு ஆளு சீட் பட்டாசு சீட்டு பிடிப்பாரு, பிடிச்சிட்டு ஒரு 400 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்ஸ் வாங்குவாரு, 1500 ரூபாய்க்கு விற்பாரு அடுத்த வருஷம். அது அதுல வந்து 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. காசு போட்டவங்களுக்கு 400 ரூபாய் போட்டவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவாரு. அந்த 500 ரூபாய் லாபம் சம்பாரிச்சுக்குவாரு. இது ஒரு பட்டாசு சீட் நடத்துறவங்களுடைய விஷயம். அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னும் போது 2ஆம் கட்ட தொழில் மாதிரி தெரியும். ஆனா முழுக்க முழுக்க லீகல் தான். அங்க கஷ்டப்படுறவனுக்கு செய்யறவனுக்கு எல்லாமே குறைவான காசு போகும். அதை வாங்கி விற்கிற வியாபாரி அதிகமான காசு சம்பாதிப்பான். ஒரு போலோ டிஷர்ட் திருப்பூர்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ற இடத்துல 120, 150, 170, 200, 250, 300, அதிகபட்சம் 400 தான். அந்த போலோன்ற பிராண்ட போய் அது இங்கிலாந்துல, லண்டன்ல போய் பிரிண்ட் ஆயிட்டு வந்துருச்சுன்னா, இப்ப இந்தியால வந்துருச்சு, அதோட ரேட் 1999 ரூபா மட்டும்தான். 1999 ரூபா மட்டும்தான். இப்ப இது லீகல்ன்றீங்களா இல்லீகல்ன்றீங்களா? இதை மக்களை ஏமாத்துறோம். லீகலா இல்லீகலா? இல்லீகல்னு சொல்ல முடியாது, லீகல் தான். ஆனா அவங்க லாபம். இந்த மாதிரி தொழில் தான் நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி லக்னாதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால அவர் வழியிலேயே போகணும்னா காசு மலையில நினையணும்.
நனைஞ்சா மட்டும்தான் உங்களை நீங்க டேலி பண்ணின்னு போக முடியும், இல்லைன்னா டேலி பண்ண முடியாது. புரியுதுங்க ஐயா. புரியுதா? அந்த டேலிக்காக தான் நான் இதை சொல்றது. நான் உங்களை உடனே போய் கள்ளக்கடத்தல ஈடுபடுத்துறேங்க, கொள்ளையில ஈடுபடுறேங்கன்னு சொல்லல. அப்படிலாம் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது அந்த அந்த இது உங்களுக்கு கிடையாது. இல்ல இல்ல நான் அந்த மாதிரி எடுத்துக்கலங்க. அந்த மாதிரி இல்லை, சொல்லிடணும், தெளிவா இருக்கணும்ல, அதனால அது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி காசு கையில தங்கவே மாட்டேந்து வைக்க மாட்டீங்க நீங்க அப்படின்னா, தங்கவே மாட்டேந்து நீங்க சொன்னீங்க, வைக்கவே மாட்டேந்துன்னு அவரு சொன்னார்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ரூபாய் சில்லற, 10 ரூபாய் சில்லற, இந்த மாதிரிலாம் சில்லற காசு எடுத்துக்கணும். இதை வந்து பாக்கெட்லயோ வண்டியிலயோ எல்லா இடத்துலயும் அதிகமாக்கணும். இப்போ என் கார் இருக்கு, என் கூட இருக்காங்க யாரை வேணா கேட்டு பாருங்க, என் கார்ல எப்போ பாரு சில்லற இருக்கும். ஒரு ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் ரொப்பி வச்சிருப்பேன். ஏன் என்கிட்ட 500 ரூபாய் இல்லையா, இல்லை 2000 ரூபாய் இப்போ இல்லை, 500 ரூபாய் இல்லையா, என்ன இல்லாமல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை ரொப்பி வைக்க மாட்டேன். நான் ஒரு ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் எல்லாமே ரொப்பி வைப்பேன். ஃபேமிலியோட வெளியே டூர் போகும்போது என் மேனேஜர் தான் காசு இது இவ்வளோ வேணும் அதெல்லாம் பண்ணுவார். அப்போ நான் வந்து 2 கட்டு 3 கட்டு காரில் வச்சிருப்பேன். என்ன கட்டு? 10 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் தான் கட்டுது. ஆனால் அது ஒரு 500 ரூபாய் நோட்டு இருந்தால் 50,000 ரூபாய் அது கட்டா இருக்கும். புரியுதா? அப்போ எனக்கு போக வேண்டியது பெருசா போக வேண்டியது சின்னதா போயிடுச்சு. ஒரு கட்டு 500 ரூபாய் நான் செலவு பண்ணியிருந்தேன்னா 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு கட்டு 10 ரூபாய் செலவு பண்ணதுனால எனக்கு 1000 ரூபாய் தான் போச்சு. அது ஒரு நாள் சம்பளம். யாருக்கு? ஒரு டிரைவர் எங்கேயாவது லாங் ட்ரிப் போயிட்டு வந்தாலும் ஒரு நாள் சம்பளம், ஒரு மேசன் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் சம்பளம். கரெக்டா? இந்த மாதிரி இதை கரெக்டா நுணுக்கமா யோசிச்சு பண்ணணும். அதே போல கடன் பகை நோய்க்கு சாமி சொன்னாரு, கண்டிப்பா அந்த கோயில் போய் தான் ஆகணும், அந்த கோயிலை வழிபட்டு தான் ஆகணும். வருஷத்துக்கு ஒரு டைம் போறது நல்லது, இல்லை அந்த பக்கம் ட்ரிப்பு போகும்போது போயிட்டே இருக்கிறதும் நல்லது. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அது போக நீங்க வந்து ஏன்னா 35 வயசு ஆயிடுச்சுன்றீங்க, இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல இல்லை. இப்போ திருமணமும் நடக்கணும், திருமணம் நடக்கிறதுக்கு கையில பணமும் வேணும், இருக்கிற கடனும் தீரணும். எல்லாமே ஒரே டைம் ஒரே நெருக்கடியில வந்து நிக்குது. அப்ப எல்லாமே ஒரே டைம் ஒரே நெருக்கடியில பண்ணிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை உங்க லக்னாதிபதியை தான் போய் பிடிக்கணும். யார் அவரு? அவரை தான் போய் பிடிக்கணும். சனிக்கிழமை என்ன பண்ணணும்? சனி பகவான் கோயில் வணங்கிட்டு நீங்க விளக்கேத்துறீங்க, தட்டுல காசு போட்டீங்க, அர்ச்சனை பண்ணீங்க, பண்ணல, அதெல்லாம் தேவையில்லை. போய் அவரை வணங்கினீங்களா, அங்க கூட்டுறாங்க பெருக்குறாங்கல்ல, அந்த கோயிலை சுத்தப்படுத்துறாங்கல்ல, அவங்க மனசு குளிர்ற மாதிரி நீங்க கொடுக்குற காசுல அவங்க மனசு குளிர்ந்துடணும். இல்லை நீங்கள் பெங்களூரு, சூரத்து எங்கேயாவது ஒரு கார் ட்ரிப்பு போகிறீங்க, அங்கே 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு புடவை. அதே புடவை தமிழ்நாட்டில் 300 ரூபாய். அந்த புடவையை 10-20 தூக்கி வண்டியில் போட்டு வந்துட்டு வாரம் ஒரு புடவையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனம் குளிர்ற அளவுக்கு அவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவரை பார்த்துக்கிறது யாரு? அவங்க பார்த்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? இது ஒரு வழிபாடு இருக்கு, இதையும் பண்ணணும். சனிக்கிழமை பண்ணணும். அது வரைக்கும் நான் போகாம இருக்க முடியுமா? புடவெல்லாம் இப்போ வாங்குறது என்ன பண்றது, எனக்கு எங்க போகும்போது என்ன கம்மியாக கிடைக்கும் அப்பதான் வாங்க முடியும்னா அது வரைக்கும் 10-20 கொடுங்க. ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டுருங்க. இல்ல வயசானவங்களா பார்த்து சாப்பாடு கொடுத்துருங்க. கோயிலுக்கு வெளியே யாசகம் எடுத்திருக்கக்கூடிய வயசான பெண்மணியா பார்த்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. சரியா? இது மாந்திரிக ரீதியா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, வாழ பரமேஸ்வரி தகடு, நரசிம்மர் தகடு, இதுல 2 விஷயம் அவர் சொன்னார். எதிரிகள் இனி உருவாவாங்க, அது உருவாயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி உருவாயிருக்காங்க, அவங்களால பிரச்சனையா இருக்குதுன்னா நரசிம்மர் தகடு தான் வைக்கணும். உருவாகலை, எனக்கு என்ன வரைக்கும் யாரும் வரலாம், இனி வராம இருக்கிறதுக்கும் இனி இருக்கிறதுக்கும் வாழ பரமேஸ்வரி தகடு வைக்கணும். 2ல 1 தான். எதிரிகள் அப்படின்னு பயங்கரமா சொல்ற அளவுக்கு அப்ப இனி உருவாகுவாங்க. அப்போ ஜாதகத்துல வந்து 99% தெரியலங்க எனக்கு எதிரி. ஏன்னா எங்க சொந்தக்காரங்க ஃபேமிலியே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி செத்தஞ்சு போயிருச்சு சார். எப்படி நான் காரைக்குடியில அது பாக்குறேன், அது அடுத்தது பாக்குறேன் நான். அப்படியே வெளியில வந்துட்டு ஒருவேளை சொந்தக்காரங்க இப்ப யாரு கூடயுமே பேச்சு இல்ல, டச் இல்ல. எல்லாருமே இங்க திருவண்ணாமலை வந்துட்டாங்க, நான் சென்னையில கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க தனியா இருக்கேன், அவங்க தனியா இருக்காங்க. இப்ப சொந்தக்காரங்களோட பேச்சுவார்த்தை கிடையாது, சுத்தமா டச் இல்ல. நான் மாட்டு நான் அடுத்து பாக்குறேன். அது அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சேவனை எதுவும் செஞ்சிருக்காங்க, அதை அடுத்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறேன். இது வாழ பரமேஸ்வரி தகடு அல்லது நரசிம்மர் தகடு. எதிரிகள் இப்போதைக்கும் கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நரசிம்மர் தகடு தேவையில்லை, நேரடியாக வாழ பரமேஸ்வரி தகடுக்கே போயிடலாம். வாழை பரமேஸ்வரி தகடை வீட்டில் வாங்கி வச்சு 3க்கு 3 காரிய ஜெய தகடு ஜோப்ல வாங்கி வச்சுக்கணும், பாக்கெட்ல வச்சுக்கணும். இது இந்த தகடு கார்லயும் வைக்கலாம், கார்ல வைக்கிறத விட நல்லது பாக்கெட்ல வைக்கிறது.
பாக்கெட்ல வைக்க. பாக்கெட்ல வைக்கிறது. இப்போ திருமண தடை தாயத்து அல்லது காரிய ஜெய தாயத்து 2 போடலாம். திருமண தடை தாயத்துனா நேரடியாக திருமணம் ஆனா போதுன்னா திருமண தடை தாயத்து. இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருமணம்னு நினைச்சீங்கன்னா, சீக்கிரம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா காரிய ஜெயம் தாயத்து. முடிச்சுட்டு தாங்க பண்றோம். அப்ப காரிய ஜெயம் தாயத்து போடுறது, காரிய ஜெயம் தாயத்து போடுறது நல்லது இதுல. சரியா? இதுல விஷயங்கள். சரி, அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்படிதான் என்னுடைய ஜாதகமே போயிடுமா இருக்குமா அப்படின்னு. இப்படிதானா? சரியா? துளாராசி எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருக்காரு. துளாராசியில எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருக்காரு. அமைச்சர்லயும் அமைச்சர், அப்படிப்பட்ட அமைச்சர். எப்படின்னா, காலையில டிஃபனு அவருக்கு வருதுல, டிஃபன் காலையில, அது அந்த நான் பேரும் சொல்லக்கூடாது ஊரும் சொல்லக்கூடாது, அதனால சொல்றேன். அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய டாப் 10 ஹோட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல இருந்து தான் வரும் டிஃபன் அவருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டிஃபனே வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு அந்த மாதிரி. என்ன டிஃபனா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? 3 இட்லி ஒரு சட்னி, அவ்வளவுதான். 999 rupees ஒன்லின்னு வரும். ஆமா, துளாராசிக்காரர் இருக்காரு. சரியா? அதே துளாராசிக்காரர் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமா நடிகர், முன்னணி நடிகர். ஓகேவா? அது யாரோ இருக்கட்டும், அது வேணாம். நான் சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கு தெரியும் அவரை. அதே துளாராசிக்காரர் இன்னொருத்தர் இருக்காரு, சினிமா நடிகர். அவருக்கு நான் ஜோசியம் பார்த்திருக்கேன். முன்னணி நடிகரா இருக்காரு. இன்னைக்கு அட் பிரசன்ட்ல முன்னணி நடிகர். ரஜினிகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி இல்லைன்னா கூட, ஆனா அந்த முன்னணி நடிகர் தான். ஒருவேளை நான் சொன்ன இந்த 4 பேரும் சினிமாக்கே வரலன்னா இவர் தான் டாப்பா இருந்திருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. துளாராசிக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைஞ்சிரும், எங்க ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் ஜாதகம் பொருத்தமில்லாமல் திருமணம் செய்து கொண்டதால், அங்கிருந்து ஆரம்பிக்குது அது. அம்மாவும் அப்பாவும் ஜாதக பொருத்தமில்லாமல் திருமணம் செய்து கொண்டதால், சரியான நேரம் காலம் பார்க்காமல், இப்ப ஆடி மாசத்துல தள்ளி எடுக்கணும், சோபனம் இந்த டைம்ல தான் நடக்கணும். ஆமா, அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களும் யாருன்னு சொல்ல வேணா, நானும் யாரும் சொல்ல வேணாம். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த இந்தியாலேயே ஒரு சமூகம் மட்டும் இது எல்லாம் கரெக்டா பார்த்து பண்ற சமூகம் எல்லா இடத்துலயும் டாப்ல உட்காந்துருக்கும். கரெக்டா? டாப்ல இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா முடிச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ இது வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பட்டூர் கோயில் போகணும். பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். ஆமா, பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் போகணும். என்னடா இது கோயில் லிஸ்ட் இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 லிஸ்ட் சாப்பாட்டுக்கு சொல்லுவீங்க, 30 நாளைக்கு 30 லிஸ்ட் சாப்பாட்டுக்கு சொல்லுவீங்க இல்லையா? நம்ம கிட்ட 10 ஜோடி துணி குறையாம இருக்கும். 10 ஜோடி துணி யாரா இருந்தாலுமே ஒரு 10 ஜோடி துணி 5 ஜோடி துணி இருந்தே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு பாக்குறவங்க அதுக்கு அவ்வளவு பார்க்காம இருக்க முடியுமா? அதனால நீங்க என்ன பண்ணும், வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்சி பக்கத்துல இருக்க திருப்பட்டூர் கோயில் போயிட்டு நல்லா உக்காந்து தியானிங்க. உள்ள போனீங்க, லைன்ல நின்றீங்க, சாமி கும்பிட்டீங்க, கும்பிடல, இல்ல அங்க இருக்கிற சித்தரை பாத்தீங்க, பார்க்கல, அதெல்லாம் தேவையில்லை. உக்காந்து ஒரு 2 நிமிஷம் கோயிலுக்குள்ளேயே உக்காந்துட்டு மனசார உக்காந்துக்கணும். எப்படி உக்காந்துக்கணும்னா, என்ன சொல்லணும்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தோ இல்ல என்கிட்ட இருந்தோ என்னுடைய கர்ம வினையோ ஏதோ ஒண்ணு சுமந்து வந்து படாத பாடுபட்டு இருக்கேன். உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில் தலையெழுத்து மாற்றக்கூடிய கோயில்னா இந்த கோயில் தான் சொல்றாங்க. எப்படியே எல்லா மக்களுடைய தலையெழுத்தையும் நீங்க மாத்துறீங்களோ அதே மாதிரி என் தலையெழுத்தையும் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு டைம் கேட்காதவர் ஒரு டைம் கேட்பார். புரிஞ்சுதா? பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். ஆமா, அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் கதை பெருசா இருக்கு. டைம் இல்லை, எனக்கு இன்னும் 10 பேருக்கு பார்க்கணும். நீங்க அங்க போகும்போது ஒரு புக் வாங்கி படிங்க, இந்த கோயில் வரலாறு என்னன்னு. சிவபெருமானே வந்து தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரு வரத்தை வந்து பிரம்மருக்கு கொடுத்துருக்காரு அந்த கோயில்ல. இந்த உலகத்திலே வேற எங்கேயும் அது கிடையாது. ஒரு டைம் பிரம்மம் படிச்சிட்டான்னா அவன் படைச்சனுடைய தலையெழுத்து திருப்பி மாத்த முடியாது. ஆனா இந்த கோயில்ல மட்டும் படைச்சனுடைய தலையெழுத்தையே நீ மாத்தலாம் பண்ற வரத்தை சிவபெருமான் பிரம்மனுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்க, கண்டிப்பா போயிடும். சரியா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை ரீதியான பிரச்சனைகள் ஏதும் இருக்கான்றதை மட்டும் பாத்துக்கிறேன். சரியா?
சரிங்க, அது கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குங்க. இதோ பாத்துறேன். இப்போ சொல்லுங்க. 999க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க, உங்க இஷ்டம். 786 786 786 6 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 9க்குள்ள ஒரு நம்பர் 7 3யும் கூட்டுங்க. 10 ஏற்கனவே ஒன்று சொன்னா 986 786 786 786 இது 7 3 10 796 கரெக்டுங்களா? கரெக்டா? அப்படி கூட்டணுமா இல்லை வேற மாதிரி கூட்டணுமா? இருங்க பார்க்குறேன், நான் பார்க்குறேன். 786 சொன்னேன், 7 சொன்னேன். 786பா, அது 7 வைப்பா, 8 7 வை, 6 7 வை, 7 3 21 3 ஆச்சா, அப்புறம் ஒரு 3 6 ஆச்சா, கடைசியா சொன்னது 797 96 796 கூட்டு சிங்கிள் நம்பரை கொண்டு வா. 22 22க்கு 4 வருது இல்லையா? வாக்கு வரல. செய்வினை பாதிப்பு, ஏவல் சில்லி பில்லி சூனியம் பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. சரியா? அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. செய்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. என்ன டவுட்னா, எங்க சித்தப்பா வந்து ஒரு தடவை ஊர்ல நாங்க வேலைக்குள்ள இருக்கும்போது அப்பாவோட ஜாதக நோட்டு வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சரி, அவங்களுக்கு பார்க்கலாம், அவங்க மூலியமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க மூலியமா வந்தாலுமே உங்களுக்கு முழுசா வராது. ஏன்னா நீங்க அவங்க கூட இல்லை தனியாக தானே இருக்கீங்க. ஆமாம், அது முழுசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களோட கொஞ்சமாக இருக்க தான் செய்யும். சான்ஸஸ் சேம். நான் எழுதி வச்சுட்டு அப்புறம் தான் பார்க்குறேன். 99க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 67 6க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 ரெண்டையும் கூட்டுங்க. 7 4 21 8 8 வருதா? நான் இங்கே எழுதி வச்சதை வீடியோ எடுத்திருக்கேன், உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இருந்து. அதை அப்படியே அமுச்சு விட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 சான்ஸ் கொடுப்பேன். 8 வரணும். 8 வருமே ஆனால் செய்வினை உண்டு. நில ரீதியான பிரச்சனை. இல்லை, அது யாருன்னு சொல்றது இல்லை. நான் 100க்கு 100% 8 வந்தால் நில ரீதியான பிரச்சனை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 8 வரவே கூடாது. 2 சான்ஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். 2 சான்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்தேன். 8 வந்துருச்சுல்ல? அமுச்சுடுறோம் பாருங்க. இப்போ வீடியோ அமுச்சுடுறோம், பார்த்துக்கோங்க. இது அப்பா அம்மா வழியில் இருக்கக்கூடிய செய்வினை. உங்களுக்கு பண்ணலை, அவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுறதுனால, அவங்களுக்கு காசு இருந்தால் அதை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்றதுனால, அவங்க நல்லா சம்பாதிச்சுருந்தால் அது உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்கன்றதுனால, அவங்களுக்கு ஏதாவது வரவு வந்தால் உங்களுக்கும் பங்கு இருக்குன்றதுனால, அவங்களுக்கு வர்ற கெட்டதில் உங்களுக்கும் பங்கு உண்டு. வாங்கிட்டு போனாங்க. கொடுக்கும்போது 4 சைடு மஞ்சள் இருந்துச்சு.
ம். எதுக்காக வாங்கிட்டு போனா என்ன ஏது எதுவுமே சொல்லல. எங்க வீட்டுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏப்பா கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்க? யார் வாங்கிட்டு போனது? எங்க சித்தப்பா வாங்கிட்டு போனாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கேரளா சைடு கொஞ்சம் சரி, நான் பார்க்குறேன். அது இவ்வளோதான் விஷயம். இது வீடியோ அனுப்பிச்சுட்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. சரியா? இது சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வரக்கூடாது, அவங்க வரணும். எங்க அம்மா அப்பா ஒசூருக்கே. ஆமாம், ஒசூருக்கே வந்தால் தான் நான் இங்கே பூஜை பண்ணி கழிப்பு கழித்து அனுப்பிச்சிட முடியும். நானே கூட்டு வரேங்க. நேரம் மட்டும் பார்த்து. கூப்பிட்டு வாங்க. சரியா? சரிங்க ஐயா. நன்றி.